கன்னி ராசிக்காரங்க அடிப்படையில் அரசுக்குள்ள கள்ளு பொறுக்கிற மாதிரி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இப்போ கிரகங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள சில மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து என்ன ஆகுமோ, நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு ராப்பகலாக மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மனசில் ஒரு விதமான உள்பயம் இருக்குதுங்க. இந்த நேரம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசு ஈடுபடாது தான். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தனியாக இருந்தால் போதும்னு ஒரு வைராக்கியெல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பாரம் அதிகம்தான். இது என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தத்து மேலேயும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் தான் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் உட்காந்துடுறீங்க. போதாக்குறைக்கு இந்த நேரம்லாம் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவோட அமைப்பு இருக்கிறது. கேதுவோட அமைப்பு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கிறதும் 6ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறதும். இந்த நேரம் கன்னிராசிக்கு ஒரு சில விஷயம் பரவாயில்ல தான். புலிக்கு பயந்த மான் முன்னாடி சிங்கம் நிற்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பயந்து நின்னீங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அது நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சந்திரனோட அமைப்பு தான் ஒரு 2.5 நாளைக்கு உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் கன்னி ராசிக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்க போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல கன்னி ராசிக்கு இந்த வாரம் எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த வாரம் இல்லாமல் உங்களுக்கு பண வருமானத்தில் பாதிப்பு இல்லைங்க. கையில் காசு நல்ல வரவாக இருக்குது. அதனால் தேவையான செலவு செஞ்சு கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்பு வருந்தான். ஆனால் அதை விட தாண்டி அன்பு அந்நியோன்யம் அதிகமாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் சுபிட்சங்கிறது இந்த நேரம் நிறைஞ்சிருக்குது. வேலையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்கள்லாம் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அரசாங்க வழியில் கூட இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு வியாபாரம் பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணும். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதில் பார்த்தாலும் நல்ல லாபம் காத்திருக்குன்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரம் படிப்பில் கவனமாக இருங்க. திறமையை அதிகமாக உபயோகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க பஞ்சாயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நல்லாவே இந்த நேரம் இருக்குது. தேவையில்லாத பேச்சுங்கிறது கொஞ்சம் சண்டையில் தான் போய் முடியும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வர்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக பெரிய தொழில் ஒப்பந்தம் எதுவும் இப்போதைக்கு போடுறது வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப ஒரு அருமையான பலனாக தான் இருக்குது. ஆனால் ராசி அதிபதி புதனும் குருவும் சாதகமாக இருக்கிறதால தொழிலில் பெரிய லாபம்லாம் கூடி வருங்க. வியாபாரத்தில் போட்ட முதலீடு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தொழில் அமைக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கணக்கு வழக்கு, இந்த ஆடிட்டிங் மாதிரி, அக்கௌண்டிங் மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறது பரவாயில்ல. மளிகை கடை, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, இந்த கமிஷன் வியாபாரம், இந்த புக் ஸ்டால் எல்லாம் வச்சுக்கினா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஜவுளி தொழிலெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. ஆனால் கூட்டு தொழில் மட்டும் வச்சு சரிங்கன்னா மட்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரி இந்த வாரம் வண்டி வாகன யோகம்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரு. புதுசாக வண்டி வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே கூடி வரும். நின்ன இடத்துலையே நிலம் வாங்குறதுங்க, அதாவது உங்கள் ஊர்லேயே உங்கள் இடத்துலையே நிலம் வாங்குறது, பழைய சொத்தை விற்று புது சொத்தை வாங்குறதெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட வீடு கட்டுறதுக்கோ இல்லைன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கோ லோன் எல்லாம் சுலபமாக பாஸ் ஆகி கைக்கு வரும். சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவு நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியம் இந்த நேரம் எப்படி இருக்குன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. இது ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ குழந்தை பாக்கியமோ அதில் எந்த பாதிப்பும் தராது. குருவோட பார்வை 11ல் இருந்தாலே உங்களுக்கு புத்திர பாக்கியமும் சரி,
திருமண தடை நீங்கிறதும் சரி நல்லாவே இருக்குது. ஒரு சுபகாரியம் எல்லாமே நடக்கிறதுக்கான நேரம் தான். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விடாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டும் கூடவே இந்த குழந்தை யோகம் பெற நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சீக்கிரமாகவே இந்த குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன சண்டை கொஞ்சம் வரும், ஆனாலும் அன்பு அதிகமாக இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் தான். இந்த சொந்தக்காரங்க வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வழி சொந்த பந்தத்துக்கெலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஒரு பெருசாக ஒரு தொகையை கடனாக கொடுக்குறதோ வேண்டாம். கொடுத்த பணம் உடனே கொஞ்சம் வராது, அதனால கொஞ்சம் உறவு கெடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் வர்ற இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்குது, எதெல்லாம் யோகம், எதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திரம் வந்து 2, 3, 4 பாதம் உடையவங்களுக்கு நீங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரம். அதனால் இயல்பாகவே மனசில் தைரியம், குடும்பத்தில் அதாவது பொன் பொருள் எல்லாமே இந்த நேரம் சேர்றதுக்கான நேரமாக இருக்குது. இந்த வாரம் ராசிக்குள்ள 10 வந்து சூரியன் கம்பீரமாக இருக்கிறாரு. உங்களோட முயற்சி, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க வழியில் ஆஃபீஸ் வேலைகள் மூலமாக நிறைய பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போகணும் சுபகாரம் எல்லாமே நல்லபடியாக முடியும். உடம்புல வந்து இந்த பித்த சூடு, தலைவலியெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருங்க. வெளியில் வந்து பயணம் போகிறீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமாக போயிட்டு வர்றது பரவாயில்ல. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து சந்திரனோட நட்சத்திரம். அதனால் இந்த நேரம் துணிச்சல் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். கடன் தொல்லை இல்லாமல் நீங்குதுன்னு சொல்லலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு மனசில் ஒரு துணிச்சல் வருங்க. தொட்டகாரி எல்லாமே வெற்றியாகும். இந்த பூர்வீக சொத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வெள்ளங்கம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இந்த பகையெல்லாம் கூட இந்த நேரம் மாறுது. கைக்கு வர வேண்டிய பண வருமானம் எல்லாமே சீராக வந்து சேர்றதுக்கான நேரம் தான். அஸ்தம் வந்து சந்திரனோட நட்சத்திரங்கிறதால இந்த ஜூலை 8 மாலையிலேருந்து அதாவது சாயங்காலத்துலேருந்து ஜூலை 10 வரைக்கும் சந்திராஷ்டம நாளாக இருக்குதுங்க. அந்த நாளும் கொஞ்சம் அதிகமாக தாக்கும். அதனால் இந்த 2 நாளும் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. மனசில் தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால் அமைதியாக எந்த விஷயத்தில் இருக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை வந்து 1, 2 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். தொழிலில் அருமையாக இருக்குது. கை மேலே வந்து ஒரு ரொக்கம் பணம் வரத்துக்கான நேரம் தான். தொழில் வியாபாரத்தில் இத்தனை நாளாக ஒரு மந்த நிலம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பு கூடும். வர வேண்டிய கடன் பாக்கி எல்லாமே நல்லபடியாக வசூலாகும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகள் கெடுபடியெல்லாம் குறைஞ்சி சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிகுறி தென்படுதுன்னு சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கங்கிறதால கோவம் டக்குன்னு உச்சத்துக்கு போகும். அதனால் பேச்சில் நிதானமாக இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், கூட்டாளிகள் வகையிலையாக இருக்கட்டும், வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க இந்த நேரம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு இருக்குது, நீங்கள் உணர்றது உண்மைதான். இப்போ வந்து ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கும்பத்தில் இருக்கிறதும், கேது 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த நோய் நொடி, இந்த கடன், இந்த எதிரியை குறிக்கிற அங்கே வந்து ராகு உட்கார்றாரு. அதனால இந்த கெட்ட விஷயங்கிறது போகுதுன்னு சொல்லலாம். மறைமுகமாக எதிரிலாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் அவங்கள விட்டு நீங்குவாங்க. பழைய கடன் பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல வழி கிடைக்கும். இந்த கோர்ட்டு கேஸு இந்த வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ல் கேது இருக்கிறார். 12ஆம் இடம் சொல்லக்கூடியது விரயஸ்தானம். அது வந்து தேவையில்லாத வீண் செலவை குறைச்சி ஒரு கோவில் குளம் ஆன்மீக பக்கம் மனசை வந்து திசை திருப்புவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இரவில் வந்து தூங்குறதுக்கு மன அமைதியோடு தூங்க பழங்குனீங்கன்னா அதுலேயும் மாற்றம் வர்றதுக்கான நேரங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. இந்த நேரம் சந்திரன் தான் ஒரு சில நேரத்தில் பாதிப்பு தராரு. யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக இருங்க, எனக்கு குழப்பம் அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா, வியாபாரம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா பார்ட்னரை கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே கூட சின்ன சின்ன விஷயம்தான், அது பெரிய பிரச்சனையாகாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதுலேயும் பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இந்த நேரம் அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து புதன் பகவான் தான் வந்து ராசி அதிபதி. அதனால் புதன்கிழமை காலையில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி கும்பிடுங்க. வீட்டில் துளசி செடி இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பண வருமானம் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை வந்து உடனடியாக தீர்றதுக்கான நேரம் தான். அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு 21 அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சு கும்பிடுங்க. புது தொழில் தொடங்குறவங்களா இருந்தால் இந்த விஷயம் செய்கிறப்ப அந்த தடை எல்லாமே நீங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும். புது தொழில் தான்லாம் இல்லை,
தினமுமே கூட நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிக்கிறது இந்த நேரத்தில் பரவாயில்ல. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியும் ஹயக்ரீவரையும் கும்பிட்டு வர பாருங்க. ஏன்னா குடும்பத்தில் அமைதி, இந்த சொத்து சேர்றது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கூடுறது, இதெல்லாமே இந்த மாதிரியான வழிபாட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு ஊற வச்ச பச்சை பயிறு மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். ஏழை பிள்ளைங்களோட படிப்புக்கு ஒரு நோட்டு, பேனா, புத்தகம் வாங்கி தந்தா கூட புதன் பகவான் சந்தோஷப்பட்டு நல்ல புத்தி கூர்மையும் தொழிலில் யோகத்தையும் தருவார். அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. முடிகிறப்ப எல்லாமே ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் கம் கணபதாய நமக, இதை தினமும் காலையில் ஒரு 108 தடவை, முடிஞ்சால் ஒரு 11 தடவையாவது மனசார சொல்லுங்க. இந்த கெட்ட கிரகத்தோட தாக்கம் குறைஞ்சி நிறைய நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கன்னிராசிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால இந்த ஒரு முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்ய பாருங்க. கொஞ்சம் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க. நிறைய தண்ணி குடிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. எங்கே போனாலும் கொஞ்சம் வடக்கம் வேணும். மற்றவங்க பேச்சு கேட்டு தேவையில்லாமல் எந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசிக்கு இந்த வாரம் எல்லாமே எந்த விஷயம் யோகமாக இருக்குது, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.